அன்பான நேயர்களுக்கு காலை வந்தனங்கள். நாங்கள் விசேடமாக கிறிஸ்து பிறப்பின் காலத்திலே இந்த நற்சிந்தனைகளுக்கு செவி கொடுத்து கொண்டிருக்கிறோம். இன்றைய நாள் நான் ஒரு வித்தியாசமான சிந்தனையை உங்களோடு சேர்ந்து பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கின்றேன். இந்த கிறிஸ்து பிறப்பின் காலத்திலே நாங்கள் ஆண்டவராக இயேசு எங்கள் மத்தியில் பிறந்தார், அவர் எதற்காக பிறந்தார், என்ன காரியங்களுக்காக பிறந்தார் என்று யோசிப்பதற்காக நான் இன்ன காரியத்துக்காக அவர் பிறப்பார், இன்ன காரியங்களை அவர் நிறைவேற்றுவார் என்று தீர்க்க தரிசனமாக எங்களுடைய வேதாகமத்திலே சொன்ன ஒரு பகுதியை நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். அது எசாயா 9வது அதிகாரத்திலே நாங்கள் அழகாக பார்க்கிறோம். 6வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது: நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படுவார். அன்பானவர்களே, நிறைய விஷயங்கள் ஆண்டவராகிய இயேசுவை குறித்து, அவருடைய பிறப்பை குறித்து, அவருடைய பணியை குறித்து முன்னறிவிக்கப்பட்டதை நாங்கள் பழைய ஏற்பாட்டு நூல்களிலே, அதிலும் ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனத்திலே நாங்கள் அழகாக வாசிக்கிறோம். இன்று 3 முக்கியமான விஷயங்கள் இந்த கிறிஸ்து பிறப்பின் காலத்திலே நாங்கள் செய்வோம். அந்த காரியங்களில் இந்த உண்மையான கிறிஸ்து பிறப்பின் செய்தி நாங்கள் எடுத்து செல்கிறோமா என்ற கேள்வியை நாங்கள் இன்று கேட்டு பார்ப்போம். முதலாவதாக, எங்களுடைய ஆலயங்களில் கரோல் நிகழ்வுகள் நடக்கும். கரோல் கீதங்களை நாங்கள் பாடுவோம். அதாவது கிறிஸ்து பிறப்பின் காலத்தை குறித்த அந்த பாடல்களை நாங்கள் பாடுவோம். உண்மையாக இதை குறித்து நாங்கள் ஆழமாக தேடி பார்க்கின்ற பொழுது இந்த பாடல்கள் கிறிஸ்து பிறப்பு, கிறிஸ்துவின் செய்தியை குறித்து மிகவும் குளிர்ச்சியான பிரதேசங்களிலே குடித்து வெறித்து இரவாக விழுந்து கிடக்கின்ற மக்கள் மத்தியிலே, பப்பாக இருக்கலாம், அது ஒரு கிளப்பாக இருக்கலாம், அந்த இடத்திலே போய்தான் கரோல் பாடல்களை, அதாவது கிறிஸ்து பிறப்பின் பாடல்களை பாடத் தொடங்கினார்கள். அப்பொழுது யாருக்காவது இந்த செய்தி கேட்டு இவர்கள் குடித்து வெறித்து ஆடிக்கொண்டு இருக்கிறவர்களுக்கு இந்த செய்தி காது கேட்டி மனம் திரும்ப மாட்டார்களா என்று இந்த காரியத்தை செய்ய தொடங்கினார்கள். முதலாவதாக நாங்கள் கேட்டு பார்ப்போம், இவர் இந்த ஆலோசனை கர்த்தர், சமாதான பிரபு, இவருடைய செய்தியை நாங்கள் சரியான முறையிலே கொடுக்கின்றோமா? இன்று எங்களுடைய கரோல் நிகழ்ச்சிகளை சற்று யோசித்து பாருங்கள். கடவுளுக்காக கீதங்களை பாடுகின்ற பொழுது நாங்கள் அதுக்காக ட்ரெஸ் கோட் தேடுவோம், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுவோம், அதில் நிறைய போட்டிகள் பொறாமைகள் வரும். ஆனால் நான் உங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றேன், நீங்கள் ஆலயத்தில் பாடுங்கள், நான் வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் இந்த பாடல்கள், நீங்கள் அர்த்தமுடன் பாடுகின்ற பாடல்களை எங்கேயாவது போய் ஒரு வீதியோரத்தில் நின்று, மக்கள் குடித்து வெறித்து கொண்டு இருக்கின்ற ஒரு சாராய தவறனைக்கு பக்கத்தில் நின்று, ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு பக்கத்தில் நின்று நான் கண்டிருக்கிறேன். நிறைய பேர் அந்த காரியங்களை செய்வார்கள். 2025ஆம் ஆண்டிலே நீங்கள் உங்களுடைய இசைக்கருவிகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய் அந்த காரியத்தை நீங்கள் செய்ய முடியுமானால் அர்த்தமுடைய கிறிஸ்து பிறப்பின் காரியத்தை நீங்கள் செய்கின்றவர்களாக இருப்பீர்கள். எசாயா தீர்க்கதரிசி நூலிலே என்ன காரியங்களுக்காக இவர் எங்கள் மத்தியிலே பிறப்பார் என்று சொன்ன அந்த செய்திகள் அழிந்து போகின்ற ஜனத்திற்கு ஒரு செய்தியாக, பாடல் மூலமாக போகக்கூடியதாக இருக்கும். இரண்டாவதாக, நாங்கள் அலங்கார பொருட்களை நாங்கள் பார்க்கின்றோம். எங்களுடைய வீட்டுகளிலே நாங்கள் நத்தார் மரங்களை வைப்போம். வீதிகளில் போனால் நத்தார் தாத்தாவை நன்றாக காத்தடித்து கழுத்திலே தொங்க விட்டிருப்பார்கள். அவர் மூச்சு திணறுகின்ற மாதிரி இருப்பார். இந்த நத்தார் தாத்தா புனித நிக்கலஸ் அவர்கள் அந்த காலத்திலே என்ன காரியத்தை செய்தார்? அன்று ஏழ்மையாக இருந்தவர்கள் மத்தியிலே எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாளைக்கு நாங்கள் உயிர் வாழ்வோமா என்று எதிர்பார்ப்பற்ற நிலையில் இருந்தவர்களுக்கு இவர் இரவிரவாக போய் பரிசில்களை கொடுத்து
அவர்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பை கொடுத்தவராக செயற்பட்டார். இன்று நீங்களும் நானும் இந்த காலங்களில் நத்தார் தாத்தாவினுடைய உடுப்பை உடுத்தி கொண்டு எங்களுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் பரிசில் பொருட்களை கொடுப்போம். அவரை அழைத்து கொண்டு வருவதற்கு பெரிய காரியங்களை எல்லாம் செய்வோம். ஆனால் உண்மையாக இந்த கிறிஸ்து பிறப்பின் காலத்தின் அடையாளமாக வருகின்ற நத்தார் தாத்தா என்ன காரியத்தை செய்தார், யாரையெல்லாம் தேடி போனார், எவற்றையெல்லாம் அவர்களுக்கு கொடுத்தார் என்று அர்த்தமுடன் செய்கின்றவர்களாக நீங்கள் இந்த கிறிஸ்து பிறப்பின் காலத்திலே இருக்கிறீர்களா என்ற கேள்வியை நீங்கள் கேட்டு பாருங்கள். அடுத்ததாக நாங்கள் பார்க்கிறோம், இந்த கிறிஸ்து பிறப்பின் காலத்திலே நிறைய அலங்காரத்துக்குரிய விடயங்களை நாங்கள் செய்வோம், தவிர்க்க முடியாது. எங்களுடைய வீடுகளில் நத்தார் மரங்களை வைப்பது என்ன, வீதிகளில் நாங்கள் போய் பார்த்தால் நத்தார் தாத்தாவை கட்டி தொங்க போட்டிருப்பார்கள். இந்த மாதிரி விடயங்களை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் தரே. ஆனால் நாங்கள் யோசிக்க வேண்டியது, நாங்கள் கடவுளுடைய படைப்புக்கு ஏதுவாக இந்த கிறிஸ்து பிறப்பின் காலத்தை கொண்டாடுகின்றோமா? இல்லாவிட்டால் கிறிஸ்து பிறப்பின் காலம், இயேசு பிறந்தார் என்ற அந்த காலம் முடிகின்ற பொழுது சொல்லுவோமே, டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி வரை எங்களுக்கு பெரிய ஒரு கொண்டாட்டம் இருக்கும். ஆனால் இந்த உலகத்தில் எங்களுடைய சுற்றுப்புற சூழலிலே நிறைய மோசமான காரியங்கள் நடந்து முடிந்திருக்கும். மரங்களை நாங்கள் வெட்டியிருப்போம், அளவுக்கு அதிகமான பிளாஸ்டிக்குகளை நாங்கள் கொட்டி தீர்த்திருப்போம், கொட்டி குவித்திருப்போம், நிறைய பிளாஸ்டிக் மரங்களை நாங்கள் ஒதுக்கியிருப்போம். எவ்வளவு கழிவுகள் கிறிஸ்து பிறப்பின் கொண்டாட்டத்திற்காக. ஆனால் எசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்கிறார்? இவர் ஆலோசனை கர்த்தர், சமாதான பிரபு, இவர் அதிசயமானவர், இவர் வல்லமையுள்ள தேவன், இவர் நித்திய பிதா, நிறைய விஷயங்கள் சொல்லுகின்றார். இந்த காரியங்களை நாங்கள் நினைவு கூறுகிறோமா? இல்லாவிட்டால் நாங்கள் நாளை வாழ முடியாத ஒரு உலகத்தை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோமா? இயற்கையோடு சமாதானம் இல்லை, அங்கே சூடு, அங்கே மழை, தேவையில்லாத சூறாவளி, தேவையில்லாத புயல், இவை எல்லாவற்றுக்கும் நாங்கள் காரணமாக இருக்கிறோமா? கொண்டாட்டம் என்ற அந்த கண்ணோட்டத்தில் எவ்வளவு கழிவுகளை நாங்கள் போட்டிருக்கிறோம். அன்பானவர்களே, நாங்கள் கிறிஸ்து பிறப்பை அர்த்தமுடன் கொண்டாட வேண்டும். அது எங்களுடைய கீதமாக இருக்கலாம், நாங்கள் கொண்டாடுகின்ற விதமாக இருக்கலாம், நாங்கள் இயற்கையோடு சேர்ந்து செயற்படுகின்றதாக இருக்கலாம். கடவுள் இந்த உலகத்திலே எதற்காக பிறந்தார் என்பதை சரியாக உள்வாங்கி செயற்பட நாங்கள் அழைக்கப்படுகின்றோம்.